ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ கிச்சனில் கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு. அப்படியே வேலை பார்த்துட்டே பேசலாமா? கிச்சன் நம்ம லேடீஸ் நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்தோம்னா கிச்சன் தான். இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் கோவப்பட மாட்டாங்க. அதே கிச்சனில் நான் சமைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. நானும் விட மாட்டேன், சண்டை போடுவேன். கலைஞ்சிருந்தாதாம்மா வீடு, அடுக்கி இருந்தால் லைப்ரரின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிட்டு இருப்பேன். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஆசையாக வாங்கிட்டு போய் கிச்சனில் வச்சேன்னா அது அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போகிறப்ப இருக்காது. ஒன்று பரணி மேலே இருக்கும், இல்லை யாருக்காவது தானம் தர்மம் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாமும் சொல்லியிருக்காங்க என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா கிச்சனில் என்ன வேலையே பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு. அதாவது கிச்சனில் அவங்களே தான் பண்ணிட்டு இருக்கணும், அவங்க சொல்கிறத தான் இவ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, பெரிய கிச்சனோ சின்ன கிச்சனோ நமக்கான கிச்சன் இருக்கணும், அங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதே போல் நம்மளுக்கு எதாவது முடியல அப்படின்னா நம்ம ரசம் கூட வச்சுக்கலாம். ஏன் இன்னைக்கு ரசம் வச்சு நம்மளை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. அப்புறம் என்ன, இது மாதிரி கிச்சன் மை ரூல்ஸ் தான். நீங்கள் இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆசையாக இங்கே லைட்டிங் செட்டப் பண்ணலான்னு சொல்லி ஹஸ்பண்டும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா கடையில் இருந்த பயபுல வோல்டேஜ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. போட்டாலே கண்ணெல்லாம் வலிக்குது. சரி வேணான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு.